திருச்சிற்றம்பலம். வணக்கம். புதிய சேனல் பேர் அதே தான், கவர்னர் கர்ஜனை தான். ஐயா தொடங்கியிருக்கேன். இன்று இது முதல் எபிசோடு. உடைய நோக்கம் கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எல்லா நிலையிலையும், உடல் நலம் சார்ந்த விழிப்புணர்வு, பண வளம் சார்ந்த விழிப்புணர்வு, கர்மாவிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்ற விழிப்புணர்வு, ஞானமடையும் முறைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, நம் திருமறைகள், நம் சமயம் பற்றிய முழு விழிப்புணர்வு, இதெல்லாம் ஒரு சமூக அக்கறையோடு சொல்கிறது தான் இது என்னுடைய நோக்கம். அவ்வளோதான். 2002 இதை கவனகர் முழக்கம்னு ஒரு மாத இதழ் வழியாக நடத்தினேன். ஒரு மனிதனுக்கு 40 வயசை தாண்டி ஆச்சுன்னா சமூக அக்கறைன்னு வரணும். அப்போ சமுதாயத்துக்காக ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த பணி செய்யணும். செஞ்சால் தான் நமக்கு இந்த ஆன்மா நிறைவடையும். அவர் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன மாதிரி தன் பெண்டு தன் பிள்ளை தன் சுற்றம் அப்படின்னு வாழ்கிறவன் குறுகிய மனமுடையவன்னு சொல்லி திட்டுவார். அது மாதிரி வாடாமல் பிறர் நலத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போது தான் இந்த சமுதாய அக்கறை இதெல்லாம் வரும். அது சார்ந்த பொது தொண்டில் நமக்கு நாட்டம் வரும். அந்த வகையில் 2002 கவனகர் முழக்கம்னு ஒரு மாத இதழ் வழியாக இந்த செய்திகள் எல்லாத்தையும் ஐயா அனுப்பினேன். அது ஒரு 10 ஆண்டு ப்ராஜெக்டு. 2012 வரைக்கும் ஓடிச்சு. அப்புறம் அது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இன்னொரு 5-6 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு தடை வந்த உடனே கவனகர் டெய்லி அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று தொடங்கி, அதை எனக்கு சேனலை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லாதனால அது நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் அதை ரகசியமாக தொடங்கினாங்க. அதில் பணம் வரணும்னு கூட எனக்கு தெரியாது. நான் வாரில் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னபடி பேசிடுவேன். இதில் பேசுனதுக்கு நானே காசு கொடுத்துருவேன். ரொம்ப கன்னிங்காக ஏமாற்றினாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணும்போது, இல்லை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு ஒன்று தான். அதை நம்ம பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் கவனகர் கர்ஜனை அப்படின்னு 2020 இன்னொரு சேனல் நம்ம ஆரம்பித்தோம். அதுவும் சிறப்பாக தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட, ஏராளமான வியூவர்ஸோட, உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு சேனலாக ஓடிட்டு இருந்தது. அதுவும் முழுமையான திருப்தியை தராத வகையில் சில இடர்பாடுகள் அந்த சேனல் நடத்துறதுல எங்களுக்கு இருக்குது. அதனால் எதுக்கு இந்த போராட்டம்? நம்மளே யாரையும் நம்பாமல் சொந்தமாக ஒரு சேனலை தொடங்கிக்குவோம், அதே பேரில் தொடங்கிக்குவோம் அப்படின்னு தான் கவர்னர் கர்ஜனைன்னு இன்னொரு சேனலை ஐயா தொடங்கியிருக்கேன். இனிமேல் எல்லா புதிய எபிசோட்ஸ் எல்லாமே இந்த கவர்னர் கர்ஜனை வழியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் உடனடியாக இதுக்கு எல்லோரும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேண்டியவர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். சிவ சிற்சபையோட ஒரு அஃபிஷியல் சேனல் தான் கவனகர் கர்ஜனை. இது அவ்வளோதான். வாழ்க்கையில் 2 நோக்கம்தான், வெற்றி, விடுதலை. ஒன்று வெற்றி. என்ன வெற்றி? உடல் நலத்தில் வெற்றி அடையணும், வருமானத்தில் வெற்றி அடையணும், அப்புறம் சமுதாயத்தில் புகழ் அடைந்து அந்த வெற்றியை சம்பாதிக்கணும், அப்புறம் கர்மாக்களிலிருந்து விடுதலை, அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை ஆகணும், ஞானம் பெறணும், நம் உயிர் நம் வசப்படணும். அதுதான் ஞானத்தின் எல்லை. அது இறைவன் நெட்வொர்க் வந்தால் தான் அது நடக்கும். மற்ற எது இருந்தாலும் நடக்காது. அதை பற்றி சொல்வது தான் நம்முடைய சேனலோட நோக்கம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஆதி காலத்திலிருந்து இந்த நாட்டை, இந்த சமயத்தை எப்படியாவது ஒழித்து மாற்று சமயங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று ஒரு 1000 வருஷமாக ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. பெர்சியான்னு ஒரு நாடு இருந்தது, அதான் இன்றைக்கி ஈரான். அங்கே இருந்தவங்கெல்லாம் யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது. அதை இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கு 15 ஆண்டுகளில் மாற்ற முடிஞ்சது. மெசபடோமியான்ற அந்த பீடபூமி தான் ஈராக்கு. அதை மாற்றுறதுக்கு 21 வருஷத்தில் முழு இஸ்லாமிய நாடாக மாற்றிட்டாங்க. எகிப்து என்ற நாட்டை ஒரு 21 ஆண்டுகளில் மாற்றிட்டாங்க. எல்லாருக்கும் இந்த ஐரோப்பியர்கள் பிரிட்டிஷ்காரனுங்க ஆட்சி பண்ணும்போது ஆப்பிரிக்காவை, இன்னும் இப்போ ஐரோப்பாவில் இருக்க எல்லா நாடுகளையும் கிறிஸ்தவ நாடுகளை, முழுமையான கிறிஸ்தவ நாடுகளை மாற்றுறதுக்கு ஒரு 250 வருஷம் பிடிச்சது. ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. சரிங்களா? அதில் தான் ஒரு ஆப்பிரிக்கா ஒரு சமூக சிந்தனையாளர் சொல்லுவார், கையில் பைபிளை கொடுத்தாங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. நாங்களும் பைபிளை வாங்கிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணோம் பண்ணிக்கினே இருந்தோம். முழிச்சு பார்த்தா பைபிள் எங்கள் கையில் இருக்குது, நாடு அவனுக்கு கையில் இருக்குது. எங்கள் மொழி காணாமல் போச்சு, எங்கள் பாரம்பரிய பக்தி வழிபாடு முறை காணாமல் போச்சு. சகல பாரம்பரியத்தையும் இழந்து, மொழியை இழந்து, எங்கள் ஆதி நாகரிகத்தை இழந்து, எங்கள் ஆதி வழிபாட்டு முறையெல்லாம் இழந்து நாங்கள் அவர்களுக்கு எல்லா நிலையிலும் அடிமையாக போனோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது மாதிரி இந்தியாவை மாற்றுறதுக்கு இடத்தால 800 வருஷம் போராடினாங்க, இஸ்லாமிய நாடாக மாற்றணும். பிரிட்டிஷ்காரன் வந்தான், அவன் ஒரு 200 வருஷம் போராடினான். அன்னை தெரசா இதுகள்லாம் அதுக்கு வந்தது தான். அதுதான் ஓஷோ சொல்லலைன்னு அதுவும் தெரியாது. அவர் தான் சொன்னார். பகவான் ஓஷோ அவங்ககிட்ட கேட்டார், நீங்கள் பயங்கரமாக பொதுத்துண்டு செய்கிறீங்க, ரொம்ப பாராட்டும், நல்லா தான் இருக்குது. இதை கிறிஸ்தவத்தை பரப்பாமல் இந்த பொதுத்தொண்டை செய்வீங்களான்னு கேட்டார். கிறிஸ்தவத்தை பரப்பாமல் செய்கிறதா இருந்தால் இந்த தொண்டு எனக்கு தேவையில்லைன்னாங்க. அப்போ தான் சொன்னார், ஒரு உள்நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க, இதை பயங்கரமாக நீங்கள் பொதுத்துண்டுன்னு சொல்லி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி பல பேருடைய முகமூடிய முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சவர் பகவான் ஓஷோ ரஜினீஷ் தான். அதனால் அவர் தான் அந்த பாதிரியார்களுக்கு பாவாடைன்னு பேர் வச்சவர். அவன் நாட்டு யூனிஃபார்மில் ஏசுநாதர் பாவாடை கட்டியிருந்தார். சரி, ஓகே, அவன் நாட்டில் எல்லாம் இருந்தாங்க, அவன் கோஷா போட்டிருந்தான். நாடு ஒரு உஷ்ண நாடு, சூடு பிடிச்ச நாடு. இந்த நாட்டில் எதுக்கு முழு பாவாடையை உடுத்திக்கிட்டு முழு கோஷா போட்டுக்கிட்டு ஏன் அலையிறேன்னு கேட்டார். யூனிஃபார்மை போட்டு செய்தியை சொல்ல, அதுக்கு என்ன இந்த வேஷம்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டார். அப்புறம்தான் இவங்களை பற்றி ஆராய்ச்சியே வந்தது. இவனுக்கு ஏதோ இன்னரில் கோளாறானவனுங்க அப்படின்னு அது வந்துச்சு. அதில் இவங்க ஒரு 200 வருஷத்துக்கு மேலே போராடினாங்க. இத்தனை பேரும் போராடியும் 15% தான் மாற்ற முடிஞ்சது, 1000 வருஷம் போராடி. ஏன்னா இந்து சமயத்தின் ஆதி தத்துவம், ஆதி சனாதன தர்மம் அவ்வளோ ஸ்ட்ராங். அதனால் அதை அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது. அதனால் நம்ம கூட இருந்தவன் மாயாண்டி, முனியாண்டி, அமாவாசை, முத்தையா, கண்ணப்பன், இப்படி பேர் நம்ம கூட இருந்து ஒட்டு உறவாக இருந்தவனுகள்லாம் கூட இருந்தவனையே எதிரியாக்கி அவனுக்கு பீட்டர், ஜார்ஜ், தாமஸு பூரா பாலஸ்தீனத்துக்காரன் பேரை வச்சு, அதே மாதிரி இப்ராஹிம், அலி, முகமது அலி, ஜின்னா, குன்னான்னு சொல்லி அந்த உருதுக்காரங்க பேரை வச்சு, அது என்ன அர்த்தம் என்ன இளவுன்னு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நம்ம மக்களே நமக்கு எதிரியாக மாற்றி அது நடந்து. இதெல்லாம் உணர்றதுக்கு எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு முந்தி வரைக்கும்
2வது வயசு வரைக்கும். இப்போ எப்படி சாதாரணமாக இப்போ கீழே விழுந்ததே திமுக, இதெல்லாம் ரொம்ப இதுதான் தமிழ்நாட்டை பயங்கரமாக உயர்த்திருச்சு காப்பாற்றிச்சின்லாம் பயங்கர நம்பிக்கையோடு அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அப்படிலாம் இல்லை. இவனுக்கு ஒரு தவறான கான்செப்டை கையில் வச்சுக்கிட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து இவனுக்கு ஒரு தவறான அரசியலை நடத்துகிறார்கள். இவனுகளை ஒழிக்கணும் அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிந்தனை வந்துச்சு. ஆனால் ஒரு தனி மனிதன் நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லத்தான் முடியும். அது ரொம்ப பேசினோம்னா உனக்கு எதுக்கு அரசியல்ன்றுவேன். ஆளுக்கானு ஆன்மீகம் பேசுனா அரசியல் பேசக்கூடாதுன்ட்டுவேன். நேர்மையாக சமூக அக்கறைன்றது ஆன்மீகம் ஒரு சமூக அக்கறை, உடல்நலம் ஒரு சமூக அக்கறை, பசி போக்குதல் ஒரு சமூக அக்கறை, நோய் நீக்குதல் ஒரு சமூக அக்கறை, எல்லாரையும் வளமாக மாற்றுறதுன்றது ஒரு சமூக அக்கறை. அதை பல கோடீஸ்வரர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய புது புது தொழிற்சாலைகள் நிறுவி வேலைவாய்ப்பு கொடுக்கறது நிறைய அதெல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒன்றொன்றுக்கு ஒரு சமூக அக்கறை இருக்க போய் தான் செய்கிறோம். அதனால் அதெல்லாம் சொல்லுவானுங்க. அப்புறம் அப்படியே ஆரம்பித்து அந்த வழியில் தான் ஐயா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விழிப்புணர்வோடு சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்ற நிலையில் தான் இது ஆரம்பித்தோம். இப்போ இதில் நான் இன்னும் பல அற்புதமான செய்திகளை உங்களுக்கு நீங்கள் என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் உங்கள் உரையாடலாகவே நீங்கள் கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல அந்த மாதிரி உங்கள் சந்தேகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சேனலாக இது எல்லா நிலையிலையும் சிறந்து விளங்கும். அதுதான் என்னுடைய நோக்கம். அது மாதிரி நல்லா ஜூம் மீட்டிங் வச்சு ஆன்லைன் கிளாஸ் நடத்தி உங்களுக்கு எப்போதும் உங்களோட தொடர்பில் இருக்கும் மாதிரி உலகம் பூரா இருக்க தமிழ் மக்கள் சிவன் நெறிக்கு வந்தவங்க எல்லாரோடையும் தொடர்பு இருக்க மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் வாங்க, எல்லோரும் இதில் சேனலில் சேர்ந்துட்டிங்கனாலே நீங்கள் சிவசித் சபை உறுப்பினர் தான். சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த முயற்சிக்கு துணை நிற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு எல்லாமுள்ள எம்பெருமான் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம். கவனகர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.